So dear 12th standard student, next நம்ம பார்க்க போகிற sum வந்து 11th question, example 11. The volume of the spherical balloon is increasing at the rate of அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் பலூன், அப்போ ஆப்வியஸாக நம்ம ஸ்பியரை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பியரோட வால்யூம் உங்களுக்கு தேவைப்பட போகுது. ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 4/3 pi r cube. So is increasing at the rate of 3 centimeter cube per second. ஸோ அவங்க கொடுத்துருக்குற ஹிண்ட்லேருந்தே தெரியுது. ஸோ விச் இஸ் dv by dt which is equal to 3 centimeter cube per second. நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா ரேட் அப்படின்னாலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ரேட் அப்படின்னாலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமாக இருந்தாலும் இந்த சென்டிமீட்டர் கியூப்னு இருக்குது. அப்போ வால்யூம் டிவி பை செகண்ட்ஸ் இருக்குது. அப்போ டிடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணது வித் ரெஸ்பெக்ட் டு டி. யாரோடது கண்டுபிடிக்கணும்னா சர்ஃபேஸ் ஏரியாவது கண்டுபிடிக்கணும் அட் ரேடியஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் கேட்டிருக்கிற கொஸ்டின். இதுதான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வால்யூம் கொடுத்துருக்காங்க இல்லையா, வால்யூமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஸோ வால்யூம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? v ஈக்குவல் டு 4/3 pi r cube. ஸோ dv by dt which is equal to 4/3 pi r cube பண்ணால் 3r square. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் இருக்குது. இது ரெண்டும் வேரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எஸ் கரெக்ட், dr by dtன்னு போடணும். ஸோ 3 and 3 will get cancelled. So your final answer will be 4 pi r square dr by dt which is equal to dv by dt வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்கும்? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் இஸ் 4 pi r square. Exactly 4 pi r square. So 4 pi r square ds by dt is what? ds by dt is 4 pi. or else நீங்கள் இது கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம், இன்னும் சிம்பிளிஃபைடாக பண்ணுறதுக்காக. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவி பை டிடியோட ஆன்சர் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 3ன்னு. ஸோ வி கேன் ரீப்ளேஸ் இட். 3 ஈக்குவல் டு 4 பை ஆர் ஸ்கொயர் டிஆர் பை டிடி. ஸோ இங்கே பாருங்கள் கொஸ்டினில் 4 பை ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. ஸோ 3 ஈக்குவல் டு 4 பை ஆர் ஸ்கொயர் டிஆர் பை டிடி. எனக்கு டிஆர் பை டிடி தான் வேணும், ஏன்னா எப்படியும் அங்கே தேவைப்படும். ஸோ டிஆர் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 3 divided by 4 pi r square which is equal to dr by dt. So dr by dt இங்கே வச்சிடுறேன். இங்கே வச்சுட்டு 4 pi r square அந்த சைடு மூவ் பண்ணும்போது 3 divided by 4 pi r square. இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகலாம். சர்ஃபேஸ் ஏரியாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ds by dt which is equal to 4 pi is constant. r square பண்ணால் பவரில் இருக்கிறவரை ஃப்ரண்ட்டில் வரணும். function is in terms of r with respect to t பண்றோம். அப்போ dr by dt we already know. dr by dt ஓட வேல்யூ நமக்கு தெரியும், அதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ 4 2s are 8, 8 by r. dr by dt ஓட வேல்யூ இங்கே இருக்கு. from star 3 by 4 pi r square. from star 3 4 pi r square. ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8 4 1s are 4 1s are 4 2s are. Okay. So 6 pi r by pi r square. So இவங்களை இன்னமும் simplify பண்ணலாம். pi will get cancelled and r will get cancelled. So your final answer will be 6 by r. So what we conclude is ds by dt ஓட value 6 by r. இதில் doubts இருக்கா? ஸோ இதோட முடிஞ்சிருச்சானா இல்லை. ds by dt
when r equal to 2. அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ r வேல்யூக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ ds by dt when r equal to 2 will be 6 by 2 which will gives you 3. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னும் போது யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கணும். கீழே செகண்ட்ஸ்ன்னும் போது பர் செகண்ட்ஸில் இருக்கணும். Final answer is ds by dt when r equal to 2 is 3 centimeter square per second. Hope you are clear with it. We'll see you in the next video. Bye bye. Take care.